விழுப்புரம் அருகே பச்சிளம் பெண் குழந்தையே உயிருடன் ஏரி தண்ணீரில் புதைத்ததாக கூறப்படும் சம்பவத்தில் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனை போலீசார் கைது செய்துள்ளனர். விழுப்புரம் அடுத்த காணைக்குப்பத்தைச் சேர்ந்த சுதாவுக்கு கடந்த 7ஆம் தேதி விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் 2 கிலோ எடையுள்ள பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த சில மணி நேரங்களிலேயே இரவு நேரத்தில் சுதா குழந்தையுடன் மருத்துவமனையில் இருந்து திடீரென மாயமானார். இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் விழுப்புரம் மேற்கு போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் குழந்தை இறந்து விட்டதாகவும் உடலை புதைத்து விட்டதாகவும் சுதா தெரிவித்தார். ஆனால் அவர் கூறிய தகவல்கள் மாறி மாறி இருந்ததால் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதையடுத்து மருத்துவமனை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது சுதாவை குழந்தையுடன் ஒருவர் பைக்கில் அழைத்து சென்றது தெரியவந்தது. மேலும் விசாரணையில் காணைக்குப்பத்தைச் சேர்ந்த யோகலிங்கம் என்பவருடன் சுதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டு அது கள்ளக்காதலாக மாறியதும் தெரியவந்தது. இருவரும் சேர்ந்து மருத்துவமனையில் இருந்து குழந்தையை எடுத்துச் சென்று காணை அடுத்த அகரம் சித்தாமூர் ஏரியில் தண்ணீருக்குள் சேற்றில் புதைத்ததாக போலீசார் தெரிவித்தனர். தொடர்ந்து ஏரியில் இருந்து குழந்தையின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சுதா மற்றும் யோகலிங்கம் மீது கொலை வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்துள்ளனர். பச்சிளம் குழந்தைக்கு நேர்ந்த இந்த கொடூர சம்பவம் விழுப்புரம் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.